ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான முளைக்கட்டின பச்சை பயிறு குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு குழம்பு. உங்களுக்கு வந்துட்டு கறி குழம்போடைய அந்த டேஸ்ட் இதில் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைமு செஞ்சு பாருங்கள். நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு டைம் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 100 வெங்காயம் கிட்ட உரித்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம வந்துட்டு இந்த ஆயிலில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு கொஞ்சம் வதக்கி எடுக்கலாம். கொஞ்சம் இந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு இதை வதக்கணும். நல்லாவே சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடணும். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 10-15 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா வதக்குறோம். இது கூடவே ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. அதையும் இது கூட வதக்குறோம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுறோம். வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் இப்போ என்ன இது நல்லா பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவு தேங்காய் திருவல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் திருவலை வந்துட்டு இந்த வந்துட்டு வெங்காயத்து கூடையே போட்டு நம்ம வதக்கி எடுத்துடுறோம். ஏன்னா வந்துட்டு அந்த தேங்காயை வந்துட்டு நம்ம பச்சையாகவும் அரைக்கலாம். இப்படி வந்துட்டு நம்ம வறுத்து இதை அரைக்கும்போது குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஒரு வாசனை வந்துட்டு வரும், நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதனால் நம்ம வந்துட்டு இதை வறுத்துட்டு அரைக்கிறோம். அந்த கறி குழம்பு மாதிரியே இருக்கும் பார்த்திங்களா. அப்போ இந்த தேங்காய் இந்த வெங்காயம் எல்லாமே நம்ம வறுத்துட்டு அரைக்கும்போது கறி குழம்பு மாதிரியே இந்த பச்சை பயிறு கிரேவி இருக்கும். இப்போ வந்துட்டு தேங்காய் எல்லாமே இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துட்டோம். இப்போ இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. நீங்கள் காரம் எவ்வளோ மிளகாய் போட்டிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. நான் வந்துட்டு சின்ன டீஸ்பூனால் ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த மசாலா சேர்க்கணும். ஏன்னா இல்லைன்னா கருகி போயிடும். நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த ஹீட்டுலேயே வந்துட்டு இந்த மசாலா வந்துட்டு வறுந்து வந்துடும். அதனால நம்ம வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து இது போல் வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்துட்டு இன்னொரு கடாய் வச்சுருக்கோம். இதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இன்னொரு கடாய் வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இது வெறுமையாக நல்லா வறுத்து எடுக்கிறோம். ஓரளவுக்கு ஜீரகம் வந்து சீக்கிரம் வறுந்துடும். அதனால் நம்ம தனியாக வறுத்து எடுக்கிறோம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறோம். அதே கடாயே வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம். ஏன்னா காரம் வந்துட்டு மிளகுல அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி மிளகாலாம் போட்டிருக்கிறதுனால 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அது கூட 2 கிராம்பு 1 பட்டை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிளகு வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. அது கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னா பாருங்கள் நல்லா வெடிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதையும் நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்து வச்சது எல்லாமே நம்ம இது தனியாக இதில் மாற்றிட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம், மண் சட்டி. அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம முளைக்கட்டின அந்த பச்சை பயிரை எடுத்து அதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள், இந்த முளைக்கட்டின பச்சை பயிரை இதில் ஆட் பண்ணி இது நல்லா நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இதை நம்ம வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம்.
இப்போ பயிர் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பயிர் வெந்துருச்சான்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு கரண்டி வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இது ஏன்னா இந்த மசாலா அரைக்கும்போது இந்த பயிரையும் சேர்த்து அதில் போட்டு நம்ம அரைச்சோம்னா கொஞ்சம் திக்னஸ் வரும். அதனால் நம்ம வந்துட்டு ஒரு கரண்டி நம்ம எடுத்துருக்கோம். இப்போ வந்து மசாலா அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டியாக எப்படி இருக்குது பாருங்கள். மசாலா அரைச்சி எடுத்துட்டோம் நம்ம. இப்போ இந்த மசாலா வந்துட்டு அந்த பயிர் வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நம்ம இந்த மசாலாயை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா வந்துட்டு அந்த பருப்பில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மிக்சியை வந்துட்டு கழுவிட்டு அந்த தண்ணியும் நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்க வச்சிடலாம் இந்த பருப்பை. இப்போ இதை நல்லா நம்ம வந்துட்டு கொதிக்க வைக்கிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடுறோம். குழம்பு வந்துட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும். குழம்பு கொதித்த பிறகு தான் இதில் உப்பு ஆட் பண்ணணும். அதனால் நம்ம கொதித்த பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இன்னொரு கடாய் வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இது கடலெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணல, அதனால் நான் வந்து கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெயில் செய்யுங்க, அது ரொம்ப இன்னும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் வந்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும் கொஞ்ச நேரம். நான் வந்துட்டு ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். ஏன்னா நம்ம பருப்புலலாம் தக்காளி எதுவுமே போடலை. இந்த ஒரு தக்காளி மட்டும்தான் நம்ம இந்த குழம்புல போடுறோம். வேறு புளியோ எதுவுமே நம்ம இதில் போட மாட்டோம். இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து அதை கிள்ளி போட்டுடுறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடுறோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துடுறோம். இப்போ வந்துட்டு இந்த வதக்குனதை வந்துட்டு நம்ம எடுத்து அந்த குழம்புல வந்துட்டு ஆட் பண்ணிடுறோம். குழம்புல ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரான வந்துட்டு ஒரு முளைக்கட்டின பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.